Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பைத்தான்ல வேரியபிள்னா என்ன? வேரியபிள்ன்றது மெமரியில, அதாவது ரேம்ல ஒரு லொகேஷன். அந்த லொகேஷன்ல சில வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்க போகுது. அந்த வேல்யூக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் தான் வேரியபிள் நேம். இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்க போகுது? சம் டேட்டா இருக்க போகுது. வேரியபிள் சொல்றீங்களே, அந்த வேரியபிளை பைத்தான்ல நான் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா நோ. நீங்கள் பைத்தானில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணுறப்போ அதுவே என்ன பண்ணிக்கும், அதுக்கு டேட்டா டைப்பு அசைன் பண்ணிக்கும். இன்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா அப்படின்றத அசைன் பண்ணிக்கும். எப்படி நான் ஒரு வேல்யூவை பைத்தான் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ். லெஃப்ட் சைடில் வேரியபிள் நேம், அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது எப்படி வேரியபிள் நேம்ஸை கொடுக்குறதுன்னு. ஈக்குவல் டு ரைட் சைடில் வேல்யூ. இப்படி போட்டால் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கலி வேரியபிள் கிரியேட் ஆயிரும். அந்த வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். அந்த வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப்பும் பைத்தானா அசைன் பண்ணிடும். இப்போது பைத்தான் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஏஜ் ஈக்குவல் டு 30. இது என்ன மீனிங்னா, ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் 30 அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அந்த வேல்யூ இன்டீஜர் டைப்பாக அசைன் பண்ணிக்கும் பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து நேம் ஈக்குவல் டு பைத்தான் ப்ளஸ். இது டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கு. அதனால நேம்ன்ற வேரியபிளில் பைத்தான் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து பை ஈக்குவல் டு 3.1419. பை இஸ் அ வேரியபிள் நேம். 3.14159 வேல்யூ, அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக இருக்கும். டேட்டா டைப் ஃப்ளோட். அடுத்து இஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த ட்ரூன்றது ஒரு பூலியன் வேல்யூ. ஏ ஸ்டூடெண்ட்ன்றது வேரியபிள் நேம். இப்போ வேரியபிள் நேமை எப்படி கொடுக்கலாம், அதுக்கு ரூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். யூஸ்வலாக வேரியபிள் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். லெட்டர்னா இட் கேன் பி அன் ஆல்ஃபபெட், இல்லைனா ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். வேலிட் நேம்ஸ்க்கு, வேரியபிள் நேம்ஸ்க்கு. நேம்ன்றது வேலிடு, அண்டர்ஸ்கோர் வேல்யூன்றது வேலிடு. இன்வாலிடுக்கு எக்ஸாம்பிள் ஒன் நேம். அது ஏன் இன்வாலிட் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ டிஜிட். அடுத்து ஆட் வேர். ஆட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டரில் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் அலவுடு, அது என்னென்னா அண்டர்ஸ்கோர். அடுத்து ஒன்லி லெட்டர்ஸ் டிஜிட்ஸ் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலவுடு. என்டையர் இது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ரூலு. அடுத்து எல்லா லெட்டர்ஸ்க்குரிய ரூல். ஒன்லி லெட்டர்ஸ் அலவுட், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் A to Z, கேபிட்டல் லோயர். அப்புறம் டிஜிட்ஸ் 0 to 9 இருக்கலாம். அப்புறம் அண்டர்ஸ்கோர்னு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் அலவுடு. சம் எக்ஸாம்பிள்ஸ் வேலிட் கொடுக்குற பாருங்க. ஸ்டூடெண்ட் 1. ஸோ 1ன்றது டிஜிட்டு, அது இருக்கலாம், பட் ஸ்டார்டிங்காக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்த வேலிட் பாருங்க, மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. அண்டர்ஸ்கோர்ன்ற ஸ்பெஷல் கேரக்டர், அது அலவுடு. இன்வாலிடுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் ஹைஃபன் நேம். ஹைஃபன்றது ஸ்பெஷல் கேரக்டர், ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் அலவுடு, அது அண்டர்ஸ்கோர். அடுத்து மேக்ஸ் டாலர் வேல்யூ, அதுவும் இன்வாலிட், ஏன்னா டாலர்ன்றது ஸ்பெஷல் கேரக்டர், அது அலவுடு கிடையாது. அடுத்தது பாருங்க, இது கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான். கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் தான் கொடுக்கணும், லோயர் கேஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்போ, வேல்யூ அசைன் பண்ணுறப்போ அப்பர் கேஸில் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறப்போ அது லோயர் கேஸில் கொடுக்குறது அது கரெக்ட் கிடையாது. ரெண்டு வேற வேரியபிள் மாதிரி மீனிங் ஆகிடும். சரியா? நேம் கேபிட்டல் எண்ணும் நேம் ஸ்மால் எண்ணும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா cannot யூஸ் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். பைத்தானில் சில ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரீசன்ட் வெர்ஷனில் 35+ பைத்தான் கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த 35+ பைத்தான் கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ், டெஃப், இஃப், எல்ஸ், ஃபார், வைல், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கைட்லைன். இது ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது, பட் கைட்லைன். இந்த கைட்லைனை எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ப்ரோக்ராமுக்கு வேரியபிள் நேமை கொடுக்குறது, ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறது, கிளாஸ்க்கு நேம் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் வில் பி அ ஸ்டாண்டர்ட். ஓகே,
அது ஸ்ட்ரிக்டாக இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு இல்லை, பட் இந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த கைட்லைன் ஃபாலோ பண்ணலாம். அது வந்து பிஇபி 8 ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இந்த பிஇபி 8 ஸ்டைலில் யூஸ் மீனிங்ஃபுல் நேம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஷார்ட்டாக ஐ, ஜே, கே, ஏ, எக்ஸ், ஒய், ஜெட் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நம்பரை இன்புட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர்னே ஃபுல்லாக கொடுங்க. இல்லைன்னா எம்பென்1 கொடுங்க. ஸோ பார்த்தோன்னே வேரியபிள் நேம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியணும், அந்த மாதிரி கொடுங்கன்னு ஒரு கைட்லைன் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கன்வென்ஷனில் நேம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து வேரியபிளை பற்றி பார்க்கலாம். வேரியபிள் எப்படி கொடுப்போம்னா ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னேக் கேஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு சொல்லியிருக்கோம் பாருங்க, டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ், இந்த மாதிரி யூஸ்வலாக கொடுப்போம். ஓகேவா, வேரியபிள். இல்லைன்னா கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்டு அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக கேபிட்டல் என் போடுவோம் நேமில். டோட்டல் மார்க்ஸு, டோட்டல் மார்க்ஸில் எம் மட்டும் கேப்ஸில் போடுவோம், அண்டர்ஸ்கோர் இருக்காது. அந்த மாதிரியும் ஸ்டாண்டர்டும் இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்குறதுனா, இது ஸ்னேக் கேஸில் கொடுக்கலாம், இல்லைனா கேமல் கேஸில் கொடுக்கலாம். ஸோ வேரியபிள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்டைல் தான். 2 வேர்டு இருக்குது, கால்குலேட் ஏரியான்னு சொல்லிட்டு. கால்குலேட் ஏரியான்னு ஸ்பேஸோடு கொடுக்க முடியாது. கால்குலேட் அண்டர்ஸ்கோர் ஏரியா, கெட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படி. ஓகே, அடுத்து வந்து கிளாஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னா பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்னு 2 வேர்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்டில் எஸ் கேபிட்டல், ரெக்கார்டில் ஆர் கேபிட்டல். ஸோ ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும், ரெண்டுக்கும் நடுவில். பேங்க் அக்கௌண்ட் பி கேபிட்டல், அக்கௌண்ட்டில் ஏ கேபிட்டல். ஓகேவா. ஸோ அடுத்து கான்ஸ்டன்ஸ், அதுக்கு வந்து அப்பர் கேஸ் ஃபுல்லாக கொடுப்போம். ஓகேவா. ஸோ அப்பர் கேஸ் கொடுப்போம். பை, பிஐ ரெண்டுமே கேப்ஸு, மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் லிமிட் எல்லாமே கேப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கைட்லைன் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.